धीरना 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 என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கா என் பொண்ணு. அக்கா, இப்பதான் உன் ஆளு ஏன் உன்கிட்ட மயங்கினார்னு இப்ப புரியுது. சி, போடி. தேவ் ஒரு கல்லூலி மங்க. என்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவாரு. எந்த மீட்டிங்கு போகணும்னாலும் என்னதான் கூட்டிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு 300 தடவையாவது என்ன அனிதா அனிதான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவர் சொல்லலன்னா என்ன, நீ சொல்ல வேண்டியதானே ஐ லவ் யூவ. சி போடி. ஒரு ஆம்பளை அவரே சொல்லல, நான் எப்படி? அக்கா, இப்படி வெக்கப்படுறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பொண்ணுங்க செம்ம ஃபாஸ்ட். நீ மட்டும் முந்திக்கிட்டு போய் உன்னுடைய லவ் சொல்லலன்னு வெச்சுக்கோயேன், வேற யாராவது உன் ஆளை கொத்திக்கிட்டு போயிட்டே இருப்பா. சேச்சே, தேவ் அந்த மாதிரி ஆளு கிடையாதுரி. மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஒரு எம்டியா விலகிதான் நிக்கிறாரு. அவர் மனசுக்கு பிடிச்சவளா நான் இருக்கிறதுனாலதான் அவர் என்கிட்ட அவ்வளவு நெருக்கமா பழகுறாரு. காதல வார்த்தையா சொல்லலையே தவிர அவர் மனசுல நான் தாண்டி இருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அக்கா, நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது அப்புறம் எதுக்கு உனக்கு யோசனை? நீயே போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே? பாக்குறேன். இந்த தடவை ஆபீஸ்க்கு போகும்போது எப்படியாவது சொல்ல பாக்குறேன். யாய், இதானே வேண்டாங்கிறது. கண்டிப்பா சொல்லணும். சரி, சொல்றேன். போதுமா? ஆமா, எப்ப நீ உன் ஆளை என்கிட்ட காட்ட போற? இப்ப போட்டோல காட்டுறேன். அடுத்த தடவை வரும்போது அவரோட கார்லயே நாங்க 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குவோம். மாலையும் கழுத்துமா வந்துட மாட்டியே? ஆமா, உன் ஆள் போட்டோவை எனக்கு காட்டுறேன்னு சொன்னியே. காட்டுறாரு. எங்க சார் எங்கிட்ட ஒளிச்சு வச்சிருக்கியா? ஹாட எங்க? தோ. காட்டு காட்டு பாக்கலாம். பாரு உன் மாப்பிளைய எப்படி இருக்காரு. சூப்பரா இருக்காரு. அக்கா, தேவ் ஸ்மார்ட்டா இருக்காரு. ஜாடிக்கேத்த மூடிதான். ஏய், ஜோடி பொறுத்து சூப்பர்னு சொன்ன. என்னம்மா திடீர்னு அமைதி ஆயிட்ட? ஒண்ணும் இல்லடி, உங்க அக்கா வசதியான மாப்பிள்ளைய தான் பாத்திருக்கா. வசதியான இடத்துல வாழ போறா. அத நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அத நினைச்ச தாண்டி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. தேவ் மத்தவங்க மாதிரி இல்ல. கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டாரு. அம்மா, அக்காவே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கா, நீயே கண்கலங்கற. சரி சரி. ஏமாத்த மாட்டாருன்னு சொன்னியே, அவ்வளவு நம்பிக்கையா சொன்னியேக்கா. ஆனா அந்த தேவ் உன்னை ஏமாத்திட்டானேக்கா. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கா.
உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். உனக்கு துரோகம் பண்ண அவனுக்கு தண்டனைய கொடுக்காம நீ தூக்குல தொங்கிட்டியே. அவனை உயிருக்கு உயிரை காதலிச்ச பாவத்துக்காக உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டியே. உனக்கு மட்டுமா உயிரை போக்கிக்கிட்டு எங்களையும் தண்டிச்சிட்டியே. ஆனா அந்த தேவ் தன்னோட லைஃப்ல அனிதான்னு ஒருத்தி வந்ததையும் மறைச்சிட்டு பவித்ரான்னு ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னைக்கு அவ வீட்ல தேவும் அவன் பாட்டியும் 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம். அவங்களுக்கு கல்யாணம் மட்டும் முடிஞ்சது. அவங்க 2 பேரையும் கையிலேயே பிடிக்க முடியாது. அவன் பாட்டியும் தன் பேரனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு போச்சுன்னு துள்ளி குதிப்பா. அக்கா, உன் சாவுக்கு காரணமான அந்த தேவ பழி தீக்கணும். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். அவனை கொல்லணும்னா எப்பவோ கொன்னு இருப்பேன். ஆனா நீ தூக்குல தொங்குனப்ப எப்படி துடிச்சிருப்ப, அது போல அந்த தேவும் வாழ்நாள் முழுக்க துடிக்கணும். அதுக்கு அவனுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். இதை என்னால சாதிக்க முடியலன்னு வச்சுக்க, என் உசுர கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணுவேன். அதுவும் முடியாம போச்சு, அவங்களோட உசுரை எடுத்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். இது உன் மேல சத்தியம்க்கா, உன் மேல சத்தியம். ஹாய் பவித்ரா. என்ன பவித்ரா, வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். அப்புறம் பவி, அம்மாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதா? சிம்பிளா தான் பண்ணோம். ஆனா தேவும் பாட்டியும் கலந்துக்கிட்டு கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆக்கிட்டாங்க. என்ன, நீங்களும் நிஷாவும் கலந்துக்கல, அது ஒண்ணுதான் குறை. அப்புறம் சேலத்துக்கு போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அரெஸ்ட் பண்ணி சென்னை கூட்டு வந்துட்டேன். அப்புறம் பவி, எனக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் என் மிஸ்டு காலில் இருந்தது. 4-5 தடவை கால் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணால் ராங் நம்பராக இருந்துச்சு. நான் சேலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணப்போ அவங்க ஏதோ பேர் கேட்க நான் ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட், அந்த கால் பத்மினிக்கிட்டேருந்து வந்திருக்குமோன்னு. உங்களுக்கு வந்த நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம்ல? நம்பரை கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், அந்த அட்ரஸ் கிடச்சி மேபி அங்கே பத்மினி இருந்தால் உடனே அவங்கள மீட்டுடலாம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க பாண்டியன். இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க பத்மினியை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாண்டியன், பத்மினி வரைஞ்ச வச்ச அவங்க அப்பா அம்மா படம் உங்க வீட்டுல தானே இருக்கு? ஆமாம் பவித்ரா. அடுத்து நம்ம மீட் பண்றப்போ அந்த படத்தையும் எடுத்துட்டு வாங்க. நாம அந்த தேவ் கிட்ட காட்டுவோம். அவர் அதை பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கலாம்ல? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.
பண்றது தேவ, ஆனா லூட்டி அடிக்கிறது இவங்க கூடயா? ஏற்கனவே உங்களை நான் ஜோடியா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், மறுபடியும் என்கிட்ட மாட்டுனீங்களா? இந்த படத்தை தேவுக்கு அனுப்பி வச்சா அத்தோட உன் கல்யாண சாப்டர் க்ளோஸ். எங்க அப்பாவை விரட்டி அடிச்சுட்டு அவர் இடத்துக்கு நீ வந்ததும் இல்லாம இந்த கம்பெனிக்கே முதலாளி ஆகலான்னு பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. விட்டா பேசிக்கிட்டே போறான், பிடிச்சு வெளியே தள்ளுடா. இல்ல பஞ்ச், அதெல்லாம் வேணாம். இங்க பாரு, நீயா போயிட்டா உனக்கு நல்லது, கிளம்பு. இப்ப போறேன், ஆனா உன்னை அழிக்க மறுபடியும் வருவேன். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவ நீ, உன்னை பழித்துக்காம விட மாட்டேன்டி. பாண்டியன், அங்க இருக்கான்ல, அவன்தான் ரமேஷ், பழைய ஜிஎம்மோட பையன். எங்க அண்ணனை வீடு புகுந்து அடிச்சவன். டேய் ரமேஷ், ஏய் என்னடா என்னடா பாக்குற? ஐயோ பாண்டியன், பாண்டியன் சார் அடிக்க கேளுங்க, வேண்டாம் பாண்டியன், வேண்டாம் பாண்டியன், பாண்டியன், பாண்டியன் வேண்டாம். எந்திரா மேல எந்திரங்கடா. வாடா ஸ்டேஷனுக்கு. ஏடா பவித்ராவுடைய அண்ணனை வீடு பூந்து அடிச்சிட்டு கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தல்ல? இல்ல சார். இப்ப மறுபடியும் தலை கட்ட ஆரம்பிச்சிட்டானே. என்னடா பாண்டியன், நீ பண்ணதெல்லாம் போலீஸ் மறந்துருச்சுன்னு நினைக்கிறியா? ஏய் வாடா ஸ்டேஷனுக்கு வாடா. சார் வேணாம் சார். பவித்ரா மேடம் மேல உள்ள கோபத்துல அவங்க அண்ணனை தெரியாதனமா அடிச்சிட்டேன் சார். இன்னும் எங்க அப்பா ஜெயில தான் சார் இருக்காரு. அவர் இன்னும் வெளியில கொண்டு வர முடியல சார். கல்யாணம் நின்று போனதுல இருந்து எங்க அக்கா பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க சார். வீட்டுக்கு வருமானம்னு ஒண்ணுமே இல்லை சார். அங்கங்கின்னு வேலை பார்த்து வீட்டு செலவுக்கு நான் தான் சார் பணம் கொடுக்குறேன். அதுவும் இல்லைன்னா என் அக்காவும் அம்மாவும் நடுத்தருக்கு தான் சார் வரணும். இனிமே இது மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மாட்டினதும் நீ கெஞ்சுவியா? இல்ல சார். கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வா, அப்பதான் உன் திமிரு அடங்கும். வாடா. பாண்டியன் வேண்டாம், விடுங்க. பாவம் இந்த அளவுக்கு கெஞ்சுறான், பார்க்கவே பாவம். என்ன பவித்ரா? இருங்க, இவனை உள்ள தூக்கி போடுறதுனால பாதிக்கப்பட போறது இவனோட அம்மாவும் அக்காவும் தான். இவனும் இவங்க அப்பாவும் பண்ண பாவத்துக்கு பாவம் அவங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அவங்களுக்காக ஒரு தடவை இவனை மன்னிச்சு விட்டுருங்க, பொழைச்சு போட்டோம். இல்ல பவி, இவனெல்லாம் நம்ப கூடாது. அன்னைக்கு மாதவி தீனா கூட ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான்னு நான் சொன்னேன்ல, அது இவன் தான். அவங்க தூண்டி விட்டு கூட இவன் உங்க அண்ணனை அடிச்சிருக்கலாம். இறக்கப்பட்டாலும் இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. திரும்ப திரும்ப ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. இவன் கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும். வாடா. வேணாம் சார், தண்டனை கடிச்சு ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தியா வராங்க பாண்டியன்? விடுங்க, என் அண்ணனுக்கு தான் இப்ப சரியாயிடுச்சுல்ல, பழசெல்லாம் மறந்துடலாம். எனக்காக ஒரே ஒரு தடவை இவனை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மேடம், உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இனிமே நான் உங்க வழிக்கே வரமாட்டேன் மேடம். ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு எங்க அம்மாவையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கிறேன் மேடம். சார் ப்ளீஸ் சார், இனிமே உங்க கண்ணிலே பட மாட்டேன் சார். நல்ல மனுஷனா திருந்தி வாழ்றேன் சார்.
எனக்காக இல்லைனாலும் மேடம் சொன்னதுக்காகவாது என்னை விடுங்க சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ஜென்மத்துக்கு தப்பு தண்டா பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். பாவம் விட்டுருங்க பாண்டியன். பவித்ரா சொன்னதுனால உன்னை விடுறேன். மறுபடியும் தப்பு தண்டா ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது வெளியிலே வர முடியாதபடி தூக்கி உள்ள போட்டுருவேன் ராஸ்கல். ரொம்ப நன்றி மேடம். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் மேடம். போட. ஏய் எங்க போற? ஃபோன் எடுத்துக்கிறேன் சார். ஏய் வெக்கம்ல உனக்கு? ஜெயிலுக்கு போக பயந்துக்கிட்டு ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிருங்க சார்னு அவங்கிட்டயும் செஞ்ச உதவி மறக்க மாட்டேன்னு கெஞ்சிட்டு இருக்க. பழி வாங்க வேண்டியவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. என்ன விட்டுருங்கன்னு கை கட்டி பிச்சை கட்டனே. அசிங்கமா இல்ல உனக்கு? போடா, எங்காவது போய் நாண்டுட்டு சாகு. இப்படிப்பட்ட பொழப்பெல்லாம் உனக்கு தேவையாடா? போடா. ஏ பவித்ரா, உன்னை பழி வாங்க தாண்டி உன் காலில் விழுந்த வர்றண்டி, திரும்ப வர்றேன். உன்னை பழி வாங்க வேண்டி, பழி தீக்காம விட மாட்டேன்டி. மா எவ்வளவு அழகா இருக்கு பாருமா டைமண்ட் நெக்லஸ். கூட நானும் பாக்குறேன். சூப்பரா இருக்குடி. மா நல்ல வேளை ஃபங்க்ஷனுக்கு தேவ் தம்பிய கூப்பிடுன்னு ஐடியா கொடுத்த. எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்ணிருக்காரு. மா உனக்கு உடம்பெல்லாம் மூலமா. போடி, ரொம்ப புகழாத, வெக்கமா இருக்குல்ல. பாத்தியா, தேவ தம்பி நமக்கு செஞ்சதுக்கு முன்னாடி மத்தவங்க செஞ்சதெல்லாம் வெறும் கொசுரடி. வெறும் நெக்லஸ் மட்டுமே ஒரு 5-6 பவுன் தேரும் போல இருக்கு. அப்புறம் Dress, கையில வச்சு கொடுத்த பணம். அடேங்கப்பா, பிறந்த நாளைக்கே இவ்ளோ செய்யறாங்களே, அப்போ இவளுக்கு சடங்கு கல்யாணம்னா எவ்வளோ செய்வாங்க. மா பவி கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு என் கூட பிறந்த தம்பி தாய் மாமன்னு சொல்லி சொல்லி எப்படி எல்லாம் பணத்துக்கு கறக்குறேன்னு. என் பொண்ணுன்னா கொக்க நானா. ஆனா சுபா கண்ணே, கல்யாணம் முடிஞ்சு நீங்கெல்லாம் தேவத்தம்பி வீட்டுக்கே போலான்னு சொல்லும் போதெல்லாம் உன் மாமனார் மூஞ்சி போற போக்க பாத்தியா? நீ அப்படி சொல்றது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுடி, நீ எதுக்கடி அவங்க கூட சேர்ந்திருக்கணும்? அப்புறம் அவங்க எல்லாரும் உன்னை அந்த வீட்டுக்கு வேலை செய்யறவங்களாக்கிடுவாங்க. நல்லா சொன்ன பாரு. அங்கதான் வேலை செய்யறவங்க இருக்காங்களே, நான் அவங்கள அதிகாரம் பண்ணி மேற்பார்வைதான் பாப்பேன், வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன். என்னடி நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உனக்கு? நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும், மேற்பார்வை பார்க்கணும்? பின்ன இதே வீட்டுல தான் இருக்க சொல்றியா? ஐயோ அவசரம் கொடுக்க. நான் சொல்ல வரத முதல்ல முழுசா கேளு. உங்களுக்குன்னு தனியா சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்க சொல்லிடி. அம்மா அத்தை, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கே இது ஓவரா தெரியல? என்ன ஓவரா தெரியல? அம்மா சரியாதான் சொல்றாங்க. பவி கிட்ட இப்பவே சொல்லி வச்சாதான் அவ தேவ் தம்பி கிட்ட சொல்லி நமக்குன்னு தனியா ஒரு வீடு வாங்கி தருவா. உங்க பேராசைக்கு அளவே கிடையாதா? ஆசை வச்சாதாங்க எதையும் அடைய முடியும். உங்கள மாதிரி வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்க சொல்றீங்களா? அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, காலத்துக்கும் 5க்கும் 10க்கும் சிங்கி அடிக்க வேண்டியதுதான். யூனியன் பிரச்சனையில உங்க தலையை கொடுத்து வேலை போச்சு. நான் தலையிடலனா உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்திருக்குமா? இல்ல தேவ் தம்பி கம்பெனில நல்ல சம்பளத்துக்கு வேலை தான் கிடைச்சிருக்குமா? போங்க வேலைய பாருங்க. கவனமா வேலை பார்த்து தேவ் தம்பி மனசுல இடம் புடிங்க. அப்பதான் பவிக்கு கல்யாணம் ஆனதும்
அவளோட ஜிஎம் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். போங்க, பேசாம போங்க. பேச வந்துட்டாரு.